இப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குது. அதனால் எல்லாரும் என்ன செய்திருக்காங்க, அந்த பெண்களுக்கும் அந்த இப்போ தான் நம்ம சாதாரணமாக பெண்களுக்கு சம உரிமை பேசுகிறோமே, அது மாதிரி அவங்களுக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு பள்ளி எங்களுக்கும் நாங்களும் வந்து தொழுகணும், இறைவனை தொழுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குமே. இறைவனை தொழுகணும்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பெண்கள் தான் வீட்டினுடைய தூண்கள். அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து மார்க்கப்பற்று வேணும். ஒரு பெண்ணுக்கு மார்க்கப்பட்டு இருந்தால் தான் கணவனையும் பிள்ளைகளையும் எப்படி வழி நடத்துறதுன்னு பெண்ணுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை கற்றுக் கொடுக்கணும், அவங்களும் கற்றுக்கணும், அதேபடி நடக்கணும். அந்த நோன்பு வைத்தல் என்பது பசினா ஒருத்தனுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக அல்லாவே வந்து அதை மனிதர்களுக்காக கடமையாக்கி, பசினா எப்படி இருக்கும், அடுத்தவன் வந்து கேட்கும்போது என்ன செய்ய மாட்டேன், நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவன் சாப்பாடை தட்டி பறிக்க மாட்டேன், முதல்ல சாப்பாடை என்ன செய்வான் அவனுக்கு, அதையா வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், அந்த மனசு வர்றதுக்காக தான் இந்த 30 நோன்பை என்ன செஞ்சுருக்கான், அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்துருக்கான். ஜக்காத்து கொடுக்காதவன் என்னை சேர்ந்தவனே அல்லன்னு இருக்காங்க. அதனால் முதல்ல ஜக்காத்து கொடுக்குறது நீ கொடுத்துடணும். ஜக்காத்து கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும். ஏழையினுடைய வரி அது, அவனுடைய வரி பணம். அல்லாஹ் உனக்காகத்தான் நோன்பு வச்சுருக்கேன், இந்த நோன்பு திறக்கிறதுக்கும் உனக்காக தான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய மனம் குளிர்ந்து விடுகிறது. பின் பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நான் மட்டும் வரல, நம்ம கூட வந்துட்டு அன்வர் பாய் அவங்களோட இஸ்லாமியரை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம கூட திருப்பியும் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே மாதிரி அன்வர் பாய் நிறைய விஷயங்கள் போன நேர்காணலில் சொன்னீங்க. துவா பண்ணுறதுனா என்ன, தொழுகிறதுனா என்ன. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்துட்டு பெண்கள் தொழுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பள்ளிவாசல்லே ஒரு ஸ்பேஸ் எடுத்து இல்லை ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்துல வந்துட்டு தொழுகை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது முற்காலத்தில் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து இடம் கொஞ்சம் சின்ன இடமா இருக்கும், ஒரு ஓலை வீடு அப்படி இப்படிலாம் இருந்துச்சு எல்லாருக்குமே. வந்து இப்போ எல்லாத்துக்குமே வந்து பில்டிங்கு கட்டி நல்லா சௌகரியமாக, இப்போ சுக சௌக்கியமாக இருக்குமே. யார் வீடாவது இப்போ பார்த்துருக்கீங்களா ஓலை வீடு இங்கே எங்கேயாவது தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? இல்லையே, எதுவும் இல்லையே. அதனால் இப்போ வந்து பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களும் வந்து தொழுகணும்னு விரும்புகிறாங்க. அதனால வந்து பள்ளிவாசல்லே தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கும். அவங்களும் ஐவேளை தொழுகையை வந்து வீட்டில் தொழ முடிஞ்சால் தொழுகலாம், இல்லை பள்ளியில் வந்து தொழ முடிஞ்சால் தொழுகலாம். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இப்போ எல்லா பள்ளியிலையும் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரு மஹல்லாவில் பெண்களுக்கு இட வசதி செய்து கொடுத்து அவங்களையும் தொழுக வைக்கிறாங்க. ஒரு மஹல்லாவில் ஆண்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், பெண்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ கூடுமான வரைக்கும் எல்லா மஹல்லாவிலையும் பெண்களுக்கும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மதரசா, அவங்களுக்கு வந்து தொழுகைக்குள்ள இடம் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் எல்லாமே கிடைக்கிது. பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் இல்லாமல் இருந்தது, இப்போதான். அதாவது முதலில் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் அதற்குரிய வழிமுறை ஒன்று தெரியல. ரெண்டாவது வந்து இட வசதி எல்லாத்துக்குமே ரொம்ப கம்மியாக இருந்தது, பொருளாதார வசதி ரொம்ப கம்மியாக இருந்தது எல்லாருக்குமே. இப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குது. அதனால் எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பெண்களுக்கும் அந்த இப்போ தான் நம்ம சாதாரணமாக பெண்களுக்கு சம உரிமை பேசுகிறோமே, அது மாதிரி அவங்களுக்கு கேட்குறாங்க. எங்களுக்கு பள்ளி எங்களுக்கும் நாங்களும் வந்து தொழுகணும், இறைவனை தொழுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குமே. இறைவனை தொழுகணும்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அது மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இட ஒதுக்கீடு என்ன செய்கிறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அதில் எந்த மாறுபாடும் இல்லை. அவங்களும் நல்லா சம்பூர்ணமாக செஞ்சு கொடுக்குறாங்க, இவங்களும் கரெக்டாக வந்து தொழுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. பெண்களுக்கு மார்க்கப்பற்று இதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மார்க்கத்தினுடைய பற்று வேணும் இல்லையா எப்போவுமே பெண்களுக்கு. பெண்கள் தான் வீட்டினுடைய தூண்கள். அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து மார்க்கப்பற்று வேணும். ஒரு பெண்ணுக்கு மார்க்கப்பட்டு இருந்தால் தான் கணவனையும் பிள்ளைகளையும் எப்படி வழி நடத்துறதுன்னு பெண்ணுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை கற்றுக் கொடுக்கணும், அவங்களும் கற்றுக்கணும், அதேபடி நடக்கணும். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் இடம் கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா பள்ளியிலையும் இடம் அவங்களுக்கும் செய்து கொடுக்கணும்னு அல்லாட்ட துவா செய்கிறேன். அதே மாதிரி இப்போது பண்டிகைனாலே இஸ்லாமோட பண்டிகை வந்துட்டு ஒரு சில பண்டிகை தான் இருக்கும், ஆனால் வந்துட்டு ரொம்பவே ஜகஜோகமாக வேறு லெவலில் நடக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ உங்கள் பண்டிகையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது எங்களுடைய முக்கியமான பண்டிகைனா 2 பண்டிகை தான். ஒன்று ரம்ஜான், ஒன்று ரெண்டாவது பக்ரீத். 2 தான் வந்து முக்கியமான பண்டிகை இருக்கும். ரம்ஜான் என்பது ஈகை திருநாள், அதுக்கு பேர் வந்து ஈகை திருநாள் தான். அதாவது அந்த நோன்பு வைத்தல் என்பது பசினா ஒருத்தனுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக அல்லாவே வந்து அதை மனிதர்களுக்காக கடமையாக்கி, பசினா எப்படி இருக்கும், உனக்கு பசிச்சா அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா. ஒரு கில்லுனா வலிக்குது, அந்த வலி எப்படின்னு சொல்ல முடியுமா, காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதனால் பசி யாருக்காவது காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதனால் அல்லாவே என்ன செஞ்சுருக்கான், நோன்பு பசித்திருந்து தனித்திருந்து வழிபட்டு, அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே. அப்போ பசிக்குது, நமக்கு பசிக்கிற மாதிரி அடுத்தவனுக்கும் பசிக்கும்.
அடுத்தவங்களுக்கும் பசிக்கும். அப்போ என்ன செய்யணும், அந்த உணவை நம்ம திருடக்கூடாது, அவங்களுக்கு கொடு, அந்த உணவை கொடு, நமக்கு பசிக்கிற மாதிரி அவனுக்கும் பசிக்கும். அதனுடைய அந்த தியாகத்தை செய்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த 30 நாளைக்கும் அந்த ரம்ஜானுடைய காலகட்டத்தில் அந்த நோன்பு 30 நாளையும் வந்து கடமையாக்கி, 30 நாள் உங்களுக்கு நோன்பு நோற்பது ஒரு இஸ்லாமிய மனிதனுடைய கடமை, இஸ்லாத்தில் இருக்கிறனுடைய கடமை. 30 நாளும் என்ன செய்யணும், நீ நோன்பு வச்சே ஆகணும். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது, டிஃபிகல்ட்டும் கிடையாது, வச்சே ஆகணும். அந்த 30 நாள் நோன்பு வச்சு அந்த அந்த பசி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுடும் உனக்கு 30 நாளில். அடுத்தவன் வந்து கேட்கும்போது என்ன செய்ய மாட்டே, நீ இல்லைன்னு சொல்ல மாட்டே, அவன் சாப்பாடை தட்டி பறிக்க மாட்டேன். முதல்ல சாப்பாடை என்ன செய்வான் அவனுக்கு, அஜா வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், அந்த மனசு வர்றதுக்காக தான் இந்த 30 நோன்பை என்ன செஞ்சுருக்கான், அல்லாஹ் கடமையாக்கி கொடுத்துருக்கான். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரம்ஜானுடைய காலகட்டத்தில் தான் எல்லாருமே என்ன செய்வாங்க, அந்த 2.5 சங்கம் வரி இருக்குது இல்லையா, எப்படி அரசாங்கத்துக்கு வரி கொடுக்குறீங்க, அரசாங்கம்னா உங்களுக்கு 6 லட்சத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதனை பண்ணுனா வரி கட்டணும்னு போட்டிருக்கான் இல்லையா, அது மாதிரி இறைவனுடைய வரி ஜக்காத், அது பேர் ஜக்காத். அந்த வரியை 100க்கு 2 ரூபா வரியை என்ன செஞ்சிடணும், நீ ரம்ஜானில் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துரும், எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துடணும். உனக்கு யார் யார் உன்னுடைய சொந்தத்தில் யாராவது ஏழையாக இருக்கிறவங்க, மற்ற யார் யாரெல்லாம் உனக்கு ஏழைய, உனக்கு உன்னையோட வசதியில் குறைவாக இருக்கிறவங்க, ஜக்காத்து பெற தகுதியுடையவர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நீ கண்டிப்பாக உன்னுடைய வருமானத்தில் 2% பிரித்து கொடுத்தே ஆகணும். அதுக்காகத்தான் அந்த ரம்ஜானும் வந்தது, உன்னுடைய பசி தெரிகிறதுக்கு. அடுத்து நீனுடைய சம்பாதனையில் இறைவனுடைய வரி, ஏழைகளுடைய வரின்னு சொல்லியிருக்காங்க ரசூல்லா. ஏழைகளுக்கு என்ன செய்யணும், முதல்ல ஏழைகள் வந்து யார்கிட்டையாவது வந்து கையேந்தி நிற்கும்போது நீ வச்சிருக்கிறது அவனுடைய வரியை நீ வச்சிருக்க, ஏழைகளுடைய வரி, அந்த காசு வந்து அவனுடைய காசு, ஏழையுடைய காசு. நீ 2% உன் காசாக இருந்தாலும் 2% நீ என்ன செஞ்சிடணும், அப்படி ஏழைக்கு கொடுத்தே ஆகணும். அதில் எந்த ஜக்காத்து கொடுக்காதவன் என்னை சேர்ந்தவனே அல்லன்னு இருக்காங்க. அதனால் முதல்ல ஜக்காத்து கொடுக்கறது நீ கொடுத்துடணும், ஜக்காத்து கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும். ஏழையினுடைய வரி அது, அவனுடைய வரி பணம். அதை என்ன செஞ்சணும், அரசாங்கத்துக்கு எப்படி வரி கட்டுறியோ அதே மாதிரி வந்து ஏழையினுடைய வரியை, அது அல்லாவா சொன்னது. யாருக்கு நீ கண்ணை மூடியிருக்கான் அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு நினைக்காத, கண்டிப்பாக கொடுத்துரு, அல்லாஹ் உனக்கு அதில் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் உனக்கு ஒரு பெரிய ரஹ்மத் செய்வான். உனக்கு அது சம்பாத்தியத்தை ரெட்டிப்பாக்கி தந்து திருப்பி என்ன செய்வான், ஜக்காத்தை கரெக்டாக கொடுத்துட்டேன்னா அடுத்த வருஷம் இன்னும் உன்னைய டபுளாக்கி வச்சுருவான். நீ 1 லட்சம் சம்பாதிச்சேன்னா அடுத்த வருஷம் 2 லட்சம், அதுக்கு அடுத்த வருஷம் 5 லட்சம் ஆக்கி கொடுத்துருவான். அதனால எப்போவுமே நீ வந்து ஜக்காத்து கொடுக்குறதுல என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, குறையவே செய்யக்கூடாது. நம்ம 2% சொல்லியிருக்காங்க, நம்ம 1% கொடுத்தா போதும், மிச்சத்தை வச்சுக்கிடுவோம் தெரியாமல் அப்படின்னா அல்லாவுக்கு தெரியும், உனக்கு தெரியணுனாலும் ஆண்டவனுக்கு தெரியும். நீங்கள் மறைச்சி வச்சிருக்க உன் காசை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துருவான். கவர்மெண்ட் என்ன செய்யும், அப்போ நீ வச்சுருக்க ஒரு 50 லட்சம் வச்சுருக்க உன் கணக்கில் இருக்குன்னா அவன் என்ன செய்வான், ஒரு நோட்டீஸை போட்டு உன் காசை எப்படி எடுக்கணுமோ அந்த காசு போயிடும். அதனால் இது நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லியிருக்கான். நீங்கள் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்கள் விருப்பம், ஆனால் கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் அது ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாக நான் கொடுத்தே ஆவேன், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. அதை விட 2%க்கு 3% கொடுத்துட்டா கூட தப்பு இல்லை. ஆனால் அவன் சொன்ன 2% குறைச்சி கொடுக்கவே முடியாது, அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதில் எந்த இதுவும் வேண்டாம். இப்போ ஒரு சில பேர்கிட்ட இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாதவங்களுக்கு கடமை இல்லை, கடமை வச்சுக்கிறவங்களுக்கு கடமை, பணம் வச்சுருக்கவங்களுக்கு கடமை இருக்குது, இல்லாதவங்களுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அவங்க தான் வாங்க தகுதியுடையவர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட கொடுத்துடணும், அவங்க கம்மியாக இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அவனுக்கு நம்ம மாதிரி பசிக்கும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இப்போ இதில் வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இப்போ வந்துட்டு இதுலேயே இருக்கா ஒரு சில வந்துட்டு இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கொடுக்க வேணாம், ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இவ்வளோ கொடுக்கணும், இல்லை 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு 250% வந்துட்டு கொடுத்தே ஆகணும், ஆமாம் அப்படின்னு இருக்கா? இல்லை வந்து இல்லை, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வந்து ஒரு தங்கம் ஒரு 100 கிராம் வச்சுருக்கீங்க, அதுக்கு என்ன 2%, அதுக்கு ஒரு சதமானம் இருக்குது. தங்கம் இவ்வளோ வச்சுருந்தா இவ்வளவு, வெள்ளி இவ்வளோ வச்சுருந்தா இவ்வளவு, பணம் இவ்வளோ வச்சுருந்தா இவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. மார்க்க அறிஞர்கள் ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கணக்கை நம்ம என்ன செய்யணும், அது கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். இல்லை இப்போ இது ஆவரேஜ் கீழே இருக்கிறவங்க யாரெல்லாம் ஆவரேஜ் கீழே ரொம்ப அதாவது வந்து வருமானம் சரியாக இல்லைன்னா நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவனுக்கு வருமானம் பத்தாது. ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கிறான், அவங்ககிட்ட என்ன இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். 10,000 15,000 தான் சம்பாதிக்கிறான், அப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அவனுக்கு அந்த வீட்டு செலவு பண்ணுறதுக்கு மாத வருமானம் அது எல்லாமே சரியாக போயிடும். அவன் கொஞ்சம் இல்லாமல் தான் இருப்பான். அவனை போய் நீ கொடுன்னு அவனுக்கு கொடுக்க தகுதி இருந்தால் அவன் கொடுத்துருவான்.
அவனுக்கு கொடுத்த தகுதி இருந்தால் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மனசு தான். அவ்வளோதான், நம்ம மனசு தான் எல்லாமே. கொடுக்க தகுதி இருந்தால் கண்டிப்பாக அவன் கொடுத்துருவானே. அவன் கொடுக்க தகுதி இல்லாதனால தானே யோசிக்கிறான். கொடுக்க தகுதி இருக்கவன் இந்த வச்சுக்கோன்னு கொடுத்துருவானே. அதனால் அவனுக்கு தகுதி இருக்கிறவங்க கொடுத்துட வேண்டியதான். தகுதி இல்லாதவனை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செஞ்சு அவங்களுக்கு அவங்க கையில் பறக்கத்தை கொடுக்கட்டும். சூப்பர். அதே மாதிரி இந்த நோன்பு கல்ச்சர் இருக்குல்ல, இந்த நோன்பு கல்ச்சரில் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் எப்படி ஆகும்? இப்போது நாளைக்கு நோம்புனா டெஃபினட்டாக ஒரு நாள் முன்னாடியிலேருந்து ரோஜான்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஆமாம், ரோஜா வைப்பேன். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, நோன்பு ஆரம்பிக்க போகுதுன்னா முதல்ல பெற பார்க்கணும். பெற பார்க்குறதுக்கு இங்கே சர்ஹாஜ், நம்ம மாநிலத்துக்கு ஒரு சர்ஹாஜின்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ சென்னைக்கு ராயப்பேட்டிலேருந்து பார்த்து சொல்லுவாங்க. அங்கே அவர் என்ன பெற பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நோன்பு அன்றைக்கி வைக்கலாம், நோன்பு வைக்கலாம். அந்த நோன்பு காலையில் ஃபஜருக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா அப்படி பிறை மேலே நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வர்றது தான் பிறைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்கு சந்திரன் வந்ததுன்னா அமாவாசைக்கு மறுநாள் போட்டு அதுக்கு மறுநாள் வரும். அமாவாசை, பிரதமை, திருதியைன்னு வரும். அந்த 3வது நாள் எங்களுக்கு பிறை கண்டதாக கணக்கு. அந்த பிறை பார்த்து விட்டால், ரம்ஜானுடைய பிறை பார்த்து விட்டால் நீங்கள் நோன்பு நோற்பது கண்டிப்பாக கடமை. அந்த நோன்பு வைக்கும்போது கரெக்டாக நாங்கள் ஒரு சூரியன் உதயத்துக்கு, அதுதான் ஈத்கி சாந்துன்னு சொல்லுவாங்களா, இல்லை அது முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஈத்கி சாந்துன்னு? ஆமாம், முடிச்சப்புறம் சொல்லுவாங்க. அது நீங்கள் நோன்பு வைக்கிற நேரம் கரெக்டாக ஒரு 3:30 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே என்ன செய்வாங்க, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுக்குவாங்க. நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறது 3:30 AM to 4:30 AM சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த 1 ஹவரில் சாப்பிட்டு முடிச்சிடணும். அடுத்து ஒரு 4:45 5 மணிக்கு தொழுகை வந்துடும். அந்த ஃபஜர் தொழுகை வந்துடும். அந்த ஃபஜர் தொழுகை வரைக்கும் என்ன செய்வாங்க, எல்லோரும் உட்காந்து திக்ர் செய்வாங்க, குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் அமல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபஜர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓதுறவங்க ஓதலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் முழிச்சு காலையில் ஆஃபீஸ் போகணும் எல்லாம் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் நேரம் முழிச்சிருக்கவங்க முழிச்சிருப்பாங்க. நோன்பு அப்போ ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த தண்ணி சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதோட சூரியன் அஸ்தமித்த பிறகு தான் நீங்கள் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்க முடியும். சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னா தெரியுதா உங்களுக்கு? அதாவது சூரியன் மறைதல். அப்போ மறையும் போது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அப்போ நீங்கள் சாப்பிட முடியும். அப்போ அந்த நோன்பு கஞ்சியெல்லாம் இதில் தயார் பண்ணி கொடுப்பாங்க. பள்ளிவாசலில் என்ன செய்யுங்க, நீங்கள் போனீங்கன்னா என்ன செய்வாங்க, எல்லாருமே கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் அவங்களுக்கு மனசில் நியத்து வச்சு செய்கிறாங்களோ அவங்க பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி கொடுப்பாங்க. நீங்கள் நோன்பு கஞ்சி வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதா இருந்தாலும் வாங்கிட்டு போகலாம். இல்லை பள்ளிவாசலே நோன்பு திறக்கிறதா இருந்தாலும் அங்கே வடை, பஜ்ஜி, உங்களுக்கு பேரிச்சம்பழம், பழங்கள் எல்லாம் அங்கேயே பள்ளிவாசல்லே ஃப்ரீயாக என்ன செய்வாங்க. அந்த ஒரு 30 நாட்களும் ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க. நான் தரேன், நீ தரேன்னு நிறைய கொடுப்பாங்க. அதனால் 30 நாளுமே நீங்கள் நோன்பு கஞ்சி வந்தீங்கன்னா அந்த 6:20 to 6:45 வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த ரோஜா ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில சாஸ்திரம் எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அந்த நோம்புல இருக்கும்போது அந்த நோம்பை ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம திறக்கிறதா? ஆமா, நோம்பு திறக்கிறது பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு தான் ஸ்வீட். அது ரசூல்லா அதாவது முகமது நபி பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு நோன்பு திறந்தாங்கன்னு இருக்குது. அதனால அது ஒரு சுண்ணத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நோன்பு திறப்பாங்க. நோன்பு திறத்தல்னு பேர், அதுக்கு பேர். அதாவது நோன்பு முடிச்சுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு இதில் அரபியில் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம லக்கசும்து வபீக்க வாமன்து வலைக்க தவக்கல்த்து வலா ரிஸ்கிக்க அப்தர்த்து ஒத்த கப்பல் மின்னி. ஆண்டவனே, உன்னுடைய நோன்பை உனக்காக வைத்தேன், உன் மீது ஈமான் கொண்டேன், உன் ரிஸ்கை கொண்டு நோன்பு திறக்கிறேன் அப்படின்னு நோன்பு திறக்கிற நியத்தை சொல்லி என்ன செய்வாங்க, நோன்பு திறந்துக்குவாங்க. அந்த நோன்பு திறக்கும்போது அல்லாஹ் அந்த இதை கபூல் செய்துக்கிறோம். கபூல் செய்கிறதுல என்னென்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று பொருள். அதுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கிறான். அவனுடைய நோன்பு அவனுடைய அந்த ஹாஜத்து நியத்தோடு வச்சு, அல்லாஹ் உனக்காகத்தான் நோன்பு வச்சுருக்கேன், இந்த நோன்பு திறக்கிறதுக்கும் உனக்காக தான் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய மனம் குளிர்ந்து விடுகிறது. இறைவன் என்ன செய்கிறான், அப்போ ஐயோ என்ன அடியான் நோன்பு வச்சு எனக்காக என்ன செய்கிறான். இப்போ நீங்கள் தெரியாமல் தண்ணி குடிச்சுன்னா அவனுக்கு, ஆண்டவனுக்கு ஒன்றும் இல்லை, அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவனுக்காக நோன்பு வச்சு கரெக்டாக இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்து நோன்பு திறக்கும்போது அவன் மனசு குளிரத்தானே செய்யும். ஆமாம், அது மாதிரி இறைவனுடைய மனது குளிர்ந்து அவன் கேட்குற துவாவையும் கபூல் செய்வான்ல. இப்போ இதில் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours தான் சாப்பிடுவீங்கல்ல? கரெக்டாக 1 hour தான். 1 hour தான். அதே மாதிரி நீங்கள்
நோன்பு திறந்ததுக்கப்புறம் 6:30 மணிக்கு மேலே அந்த நைட்டு ஏஎம் இருக்குது சொன்னீங்க இல்லையா, அது வரைக்கும் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு ஃபுல்லாக. இல்லை அந்த சூரியன் உதித்து ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்களேன், சூரியன் உதிச்சுட்டா சாப்பிட முடியாது, சூரியன் அஸ்தமித்தா சாப்பிட்டு. அப்போ கரெக்டாக 4:30 நோம்பு ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் 4:30 AM நோம்பு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 6:30 ஃபினிஷ். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். 6:30 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது ஒரு ஏதாவது சர்பத் சாப்பிடணும், இல்லை ஒரு கேக் சாப்பிடணும், இல்லை வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிடணும், இல்லை சாப்பாடு சாப்பிடணும், உங்களுக்கு என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் நைட் ஃபுல்லாக. கரெக்டாக நம்ம ஒரு 3:30 பள்ளிவாசல் போயிட்டு 4:30 திருப்பி நம்ம வந்துட்டு நோம்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம். நோம்பு ஸ்டார்ட் பண்ணுறது வீட்டில் சாப்பாடு இருக்கும், பள்ளிவாசல்லையும் இப்போ சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த 3:30 to 4:30 வரைக்கும் பள்ளிவாசல்லையும் இப்போ கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் இருக்காது, இப்போ இந்த ஒரு 10-15 வருஷமாக பள்ளிவாசல்லையும் நோம்பு கஞ்சியெல்லாம் நானும் குடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அது எல்லா பள்ளியிலுமே காய்ச்சி கொடுக்குறது தான், எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அது வந்து 30 டேஸும் அந்த 30 நாளும் என்ன செய்வாங்க, எல்லா பள்ளிவாசல்லையும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எந்த வயசில் இருக்கிறவங்க பண்ணலாம், என்ன வயசில் இருக்கிறவங்களும் பண்ணலாமா இல்லை இதுக்கு? அது வந்து உங்களுக்கு புத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நோன்பு வைக்க வேண்டியதுதான். எப்படி தொழுகை கடமையோ அது மாதிரி நோன்பு கடமை தான். கடமை. ஆமாம். 12 வயசுக்கு மேலே உங்களுக்கு நோன்பு அதுவும் கடமை தான். எப்படி உங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சோ அது மாதிரி நோன்பு கடமை தான். அந்த 30 நோன்பு வைக்கிறது நம்ம மேலே கடமையாக்கப்பட்டது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அவங்க வந்துட்டு நோன்பு ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாமா? அதாவது எமர்ஜென்சி அது மாதிரி செய்யலாம். அதாவது அவங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு பாதியில் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அந்த நோன்பை விடுறவங்க என்ன செஞ்சலாம், உடம்பு வருத்தமாக்கி நோன்பு வைக்க வேண்டியதில்லை. உடல் தகுதி பெற்றவர்கள் நோன்பு வைக்கணும். கண்டிப்பாக உடல் தகுதி இருந்தால் நீ நோன்பு வைக்கணும். உடல் தகுதி உனக்கு இல்லை அப்படின்னா நோன்பை விட்டுடலாம். அதுக்கு பிறகு உடல் நல்லாகி வந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது, ஒரு 6 நோம்புன்னு ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைம் அதெல்லாம் வந்துட்டு ஹராம் கிடையாதா? இன்கேஸ் நோன்பை விட்டுட்டா ஹராம் இல்லை. முடியலையே, உடம்பு சரியில்லை, நீ உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே எல்லாம் செய்ய முடியும். அல்லாஹ் கபூல் பண்ணிடுவான். அதுக்கு அல்லாஹ் வந்து உடம்பு அதுக்குள்ளே ஆரோக்கியத்தை கொடுத்து அவங்களுக்கு திருப்பி நோன்பு வைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்துடுவான். சூப்பர்ண்ணா. இந்த நேர்காணலில் வந்துட்டு நம்ம கிட்ட நோன்பு வைக்கிறதும் சரி, அதே மாதிரி பள்ளிவாசல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த எபிசோடில் பேசுனீங்க. மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ண்ணா.